பாண்டியன் ஸ்டோர் சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே சரவணன் வயலை விற்கிறதுக்காக புரோக்கர் கிட்ட சொல்கிறாங்க. புரோக்கரும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து நல்ல ரேட்டுக்கு வாங்கிக்கிட்டு வாங்க, அவங்கள நான் கூப்பிட்டு வரேன் அப்படி சொல்கிறாங்க. உடனே சரவணன் வந்துட்டு சரி அப்பா கடையில் தான் இருப்பாங்க, நீங்கள் அவங்கள கூப்பிட்டுட்டு கடைக்கு வாங்க அப்படின்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அந்த புரோக்கரும் அவங்கள கூப்பிட்டுட்டு கடைக்கு வராங்க. இங்கே பாண்டியன் கடையில் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த புரோக்கர் ஆளை கூப்பிட்டு வர்றாங்க. வந்தோடனே சரவணன் வந்துட்டு அப்பா இவர் தான் வந்து அந்த வயலை வாங்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதும் ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வந்து என் வயல் ஒன்று விலைக்கு நான் விற்கலான்னு இருக்கேன், அது எவ்வளோ ரேட்டுக்கு வாங்க வரும்னு நினைக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது உடனே புரோக்கர் வந்துட்டு இது இவங்க கிட்ட தான் நான் சொல்லியிருக்கேன், இவங்க வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு தான் வந்து அவங்க இடத்த கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் எவ்வளோ ரேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு 50 லட்ச ரூபா அப்படி சொல்கிறாங்க. உடனே 50 லட்ச ரூபாவா, அது கொஞ்சம் 60 லட்ச ரூபா வரைக்கும் வரும்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. உடனே இல்லைங்க 50 லட்ச ரூபானா எங்களுக்கு ஓகே, நாங்கள் அதை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பேச வந்தவங்களும் சொல்கிறாங்க. உடனே புரோக்கரும் 50 லட்ச ரூபானா நல்ல விலை தானே தம்பி, முடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சரி அட்வான்ஸாக கொஞ்சம் பணம் இப்போ வாங்கிக்கோங்க, அப்புறம் இடத்த முடிச்சிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த விற்க வந்தவங்களும் சொல்கிறாங்க. உடனே அட்வான்ஸாக கொஞ்சம் பணமும் பாண்டியன் கிட்ட கொடுக்குறாங்க. சரி சீக்கிரமாகவே பத்திரமும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னதும் சரி நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு பாண்டியன் சந்தோஷப்படுறாங்க. சரவணன் கிட்ட சரவணா நல்ல விலைக்கு தான் வந்து வாங்கிக்கிட்டாங்க வயலை, நான் என்னமோ கம்மியாக தான் விலைக்கு வரும்னு நினச்சேன், பரவாயில்லையே 50 லட்ச ரூபாய்க்கு வாங்குற அளவுக்கு அந்த வயலோட விலை வந்து கூடிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் சரிப்பா எப்படியோ நீங்கள் வயலை வித்துட்டீங்களப்பா, நீங்கள் தம்பிங்களுக்கு 2 பேத்துக்கும் அவங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரவணன். உடனே பாண்டியன் ஆமாடா அவன் ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் பிறகு மீனை வாங்கின லோனையும் நம்ம இதை வச்சு அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் வீட்டில் வந்துட்டு கோமதி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு கோமதி, நம்ம வயலை விற்கிறதுக்கு ஆள் வந்தாங்க, நல்ல விலைக்கு பேசி முடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. எவ்வளோங்க அப்படி சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. 50 லட்ச ரூபாய்க்கு முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அப்படியாங்க 50 லட்ச ரூபாய்க்கு நம்ம இடம் விலைக்கு போச்சா அப்படி சொல்லி கேட்கும்போது ஆமாம் கோமதி, நானும் கம்மியாக தான் போகுமோன்னு நினச்சேன், பரவாயில்ல 50 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க, அதான் அந்த 50 லட்ச ரூபாய் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதில் என்னங்க இருக்குது, நீங்கள் தான் மீனவுக்கு கொடுக்கணும்னு சொன்னீங்க, இந்த கதிருக்கு கொடுக்கணும்னு சொன்னீங்க, அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா மிச்ச பணத்தை பேங்க்கில் போட்டு வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. இல்லை கோமதி அப்படிலாம் பண்ண வேண்டாம், இப்போ இந்த 2 பசங்களுக்கும் நம்ம கொடுத்தோம்னா மற்ற பசங்களை நம்ம ஓரவஞ்சனை பார்க்குற மாதிரி ஆயிரும், அதனால நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. உடனே பாண்டியன் இருந்துக்கிட்டு சரவணனும் பாவம், அவன் இது வரைக்கும் வேலை பார்த்து எல்லாமே நம்ம கிட்ட தான் கொடுத்துருக்கான், அவனுக்காக அவன் எதுவுமே பண்ணிக்கிட்டதே கிடையாது, அப்படி இருக்கும்போது இவன் வந்து கதிருக்கு நம்ம ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துருவோம், அடுத்து செந்திலுக்கு லோனுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்துருவோம், மீதி உள்ள பணத்தை 3 பசங்களுக்கும் கொடுத்துடலாம், நம்ம கடைசியில் அரசிக்கு நம்ம பேங்க்கில் போட்டு வச்சிடலாம், கோழலிக்கு கொடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. உடனே நல்ல யோசனைங்க, எல்லா பசங்களுக்கும் நம்ம பிரித்து கொடுத்துர்லாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அதே மாதிரி சுகன்யா வந்து பழனிவேலை எப்போவுமே திட்டிக்கிட்டே இருக்கிறா, பழனிவேலுக்கும் இந்த பணம் கொஞ்சம் கொடுத்தா சரியாக போயிடும்னு நினைக்கிறேங்க அப்படிங்கிறாங்க. சரி அரசிக்கு இப்போதைக்கு நம்ம கொடுக்க வேண்டாம், பழனிவேலுக்கே நம்ம 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் கோமதி பேசிகிட்டு இருக்காங்க. கோமதி பரவாயில்லைங்க, பழனிவேலும் நம்ம பிள்ளை மாதிரி நினச்சி அவனுக்கும் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. பிறகு பழனிவேல் என் பிள்ளை மாதிரி தானே கோமதி, அவனுக்காக நான் இதை பண்ண மாட்டேனா, அவன் எத்தனை வருஷமாக என் கூட இருக்கிறான், அவனுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கோமதியும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே மயில் ரொம்ப ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு சுகன்யா என்னாச்சு மயில் ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, என் மனசில் இருக்க வேதனையை நான் யார்கிட்ட சொல்லன்னு தெரியலங்க, யார்கிட்ட சொன்னால் புரிஞ்சுக்குவாங்கன்னு தெரியலை, அதை நான் யார்கிட்ட சொல்ல அப்படின்னு மயில் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் சுகன்யா இருந்துக்கிட்டு என்ன மயில் சொல்லுங்க, என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நான் கேட்குறதுக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே மயில் இருந்துக்கிட்டு இங்கே பாருங்க அந்த வயலை விற்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க மாமா அப்படி சொன்னாங்க. என்னது வயலை விற்கிறாங்களா அப்படின்னு சுகன்யா கேட்குறாங்க. ஐயோ யார்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களே, நான் வேற உளறிக்கிட்டு இருக்கேனே அப்படி சொல்லிட்டு மயில் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன மயில் சொல்ல வந்தீங்க அப்படியே நிப்பாட்டிட்டீங்க அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது இல்லைங்க அந்த வயல்வெளி இருக்குதுல்ல மாமா வீட்டோட வயல், அதை விற்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் அது வந்து எதுக்காக கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னா செந்தில் தம்பிக்கும் கதிர் தம்பிக்கும் அந்த பணத்தை பிரித்து கொடுக்க போகிறாங்களாம், அவங்க ட்ராவல்ஸ் வைக்கிறதுக்கும் இங்கே லோன் வாங்கினது அடைக்கிறதுக்கும். மீனாவோட அப்பா வேற கோவிச்சிட்டு போனாங்கல்ல பசங்களுக்கு எதுவுமே செய்யலைன்னு சொல்லிட்டு, அதனால் இப்படி பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கங்க. என் புருஷனும் அவங்க பையன் தானே, அவங்களுக்கு எதுவும் கொடுக்கல, அதை பற்றி தான் பேசினேன் என் புருஷன்கிட்ட, ஆனால் அவர் எங்கே காதில் வாங்குறாங்க, தம்பிங்களுக்கும் தங்கச்சிகளுக்கும் கொடுத்தா உனக்கு என்ன அப்படி சொல்லிட்டு என்னையே திட்டுறாங்க, நான் என்னத்தை பண்ணேன் அப்படி சொல்லிட்டு மயில் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று சுகன்யா நீ கேட்குறதும் சரிதானே
சுகன்யா மயிலு, "ஏன் உனக்கும் அதில பங்கு இருக்குல்ல. நீ வந்து உன் புருஷன்கிட்ட கேட்கக்கூடாது. நீ போயிட்டு மாமாகிட்டயும், அத்தைகிட்டயும் கேட்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில மீனா வர்றாங்க. "என்ன இவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன "நீ இப்பவே போய் கேளு அத்தைக்கிட்டயும், மாமாகிட்டயும்" அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே மீனா இருந்துட்டு, "என்னக்கா இப்பவே போய் கேளு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க? இவங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்காதீங்கக்கா. இவங்க உங்கள ஏதாவது பிரச்சனையில மாட்டி விட்டு போயிருவாங்க." அப்படி சொல்லிட்டு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மயில் இருந்துட்டு, "இல்ல மயிலு, இல்ல மீனா அவங்க சொல்றதுல ஒரு தப்பும் இல்ல. இந்த வீட்ல ஒரு இடத்த விக்க போறேன்னு சொன்னாங்க. அதுக்கு உண்டான பணத்த பசங்க எல்லாத்துக்கும் தானே சரிசமமா பிரிச்சு குடுக்கணும். ஆனா உன் புருஷனுக்கும், கதிர் தம்பிக்கும் குடுக்கணும்னு சொல்றாங்க. இதுல என்ன நியாயம் இருக்கு? அத பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன்." அப்படி சொல்லிட்டு மயில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே மீனா இருந்துகிட்டு, "அக்கா என்ன சொல்றீங்க? இடத்த வித்து எங்ககிட்ட பணம் குடுக்கணும்னு மாமா சொன்னாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, அப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது உங்களுக்குலாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் தான் என் மனசு பொறுக்காம சொல்லிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்றாங்க. "அக்கா, அப்படி அவங்க பணம் குடுத்தாலும் எனக்கு தேவையில்லக்கா. நானே லோன அடைச்சுக்கிடுவேன். எதுக்கு மாமா தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? நான் இடத்த எனக்காக எதுக்கு விக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே மயில் இருந்துகிட்டு, "எனக்கு தெரியாது. அவங்க தான் சொன்னாங்க." அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. "நான் சொன்னேன்னு போய் அவங்க கிட்ட சொல்லிடாத." அப்படின்னு மீனா கிட்ட மயில் சொல்றாங்க. இல்லக்கா நான் பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கிளம்பி போறாங்க. பாண்டியன் கிட்ட போயிட்டு, "மாமா இடத்த விக்க போறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இது எப்படிப்பா உனக்கு தெரியும்?" அப்படி சொல்லி கேட்கும்போது, "மயில் அக்கா தான் பேசும்போது எப்படியோ சொல்லிட்டாங்க" அப்படிங்கிறாங்க. கோமதி வந்துட்டு, "அவ வாய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டா. உளறிக்கிட்டே இருப்பா எல்லா இடத்துலயும்" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. "எதுக்கு மாமா நீங்க இடத்த விக்கணும்?" அப்படி சொல்லி கேட்கும்போது, "இல்லப்பா இப்ப வந்து உன்னோட அப்பா வந்து உன் பையனுக்கு எதுவுமே பண்ணல. பையனுக்கு இது கூட பண்ண மாட்டீங்களான்னு திட்டுன மாதிரி, நாளைக்கு ராஜியோட அப்பா வந்து ஏதாவது திட்டுனாங்களா, அப்புறம் நான் அவங்களும் சண்டை போட்டாங்கன்னா மூஞ்ச காட்டிட்டு எல்லாரும் இருக்கணும். அதுதான்ப்பா நான் இப்படி பண்ணினேன்" அப்படி சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில கதிர், ராஜி எல்லாரும் வந்துடுறாங்க. "என்ன மாமா நான் உங்ககிட்ட பணம் கேட்டேனா? அது நான் தானே லோன் போட்டேன். அது நானே அடைச்சுக்கிறேன் மாமா. இதுலலாம் எனக்கு ஒண்ணும் சிரமம் இல்ல. நீங்க இடத்த எதுக்காக விக்கணும் மாமா? வேண்டாம் மாமா இடத்தெல்லாம் விக்க வேண்டாம்" அப்படி சொல்லிட்டு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்லப்பா அந்த கதிர் பையனுக்கும் அந்த லோன் வாங்க முடியல. அதான் டிராவல்ஸ் வேற வைக்கணும்ல. அதுக்கு பணம் தேவைப்படும்ல. அதுக்காக தான் சொல்றேன்" அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி இருந்துட்டு, "மாமா எங்களுக்காக நீங்க ஒண்ணும் இடத்த விக்க வேண்டாம் மாமா. நான் டியூஷன் படிக்கிறேன்ல அந்த அக்காட்ட லோன் விஷயத்த பத்தி பேசியிருக்கேன். அவங்க அண்ணன் ஏதோ ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட சொல்லி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா" அப்படி சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அப்படி இடத்த வித்தீங்கன்னா, நீங்க 5 பசங்களுக்கு தானே குடுக்கணும். ஏன் 2 பசங்களுக்கு தான் பிரிச்சு குடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இவரும் உங்க பையன் தானே" அப்படி சொல்றாங்க. உடனே சரவணன் வந்துட்டு, "நீ வாய மூடு. எங்க அப்பா அவரோட இடத்த யாருக்குனாலும் குடுப்பாங்க. உனக்கு என்ன வந்துச்சு?" அப்படி சொல்லிட்டு சரவணன் பேசுறாங்க. உடனே "ஏய் அமைதியா இருடா. மயில் கேட்கறதுல என்ன தப்பு இருக்குடா?" அப்படி சொல்லிட்டு சரவணன் அமைதியா இருக்க சொல்றாங்க. அந்த நேரத்தில கதிர், "எனக்கு லோன்லாம் இடத்த லோன் நான் வாங்கிக்கிடுவேன். எனக்காக யாரும் கஷ்டப்பட வேண்டாம். இடத்த விக்க வேண்டாம்." அப்படி சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. "எனக்கு பாரு பெரிய மனுஷன் வந்துட்டான் பேசுறதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்ல மாமா நீங்க ஒரு கண்ல வெண்ணெய் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பு வைக்கிற மாரி தான் நடந்துக்கிறீங்க. ஏன் மாமா இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மயில் மறுபடியும் கேட்குறாங்க. உடனே கோமதி வந்துட்டு, "இங்க பாரு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. வாய வச்சு சும்மா இருடி" அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் இருந்துகிட்டு, "என்னப்பா இப்படி பேசுற?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா என்கிட்ட? "அந்த இடத்த வித்த பணத்த 5 பசங்களுக்கு குடுக்கணும்" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த 5 பசங்க யாருன்னு தெரியுமா? உனக்கு கதிருக்கு, செந்திலுக்கு, அதுக்கடுத்து சரவணுக்கு, குழலிக்கு, அடுத்து யாருக்கு தெரியுமா? அரசிக்கு கிடையாது. பழனிவேலுக்கு குடுக்கணும்னு அவர் இப்ப தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனா, "நீ இப்படி வார்த்தை விட்டுட்டியே" அப்படி சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. உடனேவும் மயிலு அமைதியா ஆயிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.